ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. சாமிக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கும் கொஞ்சம் பூக்கள் போட்டு ரோஸ் வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பட்டாணி குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பட்டாணி ஆல்ரெடி மார்னிங்கே வேக வச்சுருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும்போது அன்பாக சொன்னாங்க அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவோம். அப்படியே இடையில ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம்னால் டீயும் போட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி டீயும் ரெடி பண்ணிட்டேன். அன்பாக யாராவது வேலைகள் செய்ய சொன்னாங்க அப்படின்னா நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். ஆனால் பட் அதிகாரத்தோடு சொன்னாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யவே மாட்டோம். அன்பாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளும் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இப்போ இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருவோம். ஆனால் பட் இதை செய் அப்படின்னா செய்ய மாட்டோம். அது நார்மலாகவே எல்லாருக்கும் உரிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் சில பேர் செய்யும்போது மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க திமிரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். திமிரெல்லாம் யாருக்குமே கிடையாது. திமிருங்கிறது நம்ம அவங்கள ரொம்ப அதட்டினாலும் சரி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அப்படி நினைக்கும்போது மட்டும்தான் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா திமிரு பிடிச்சவங்க மாதிரி நம்மளுக்கு தெரியுறாங்க. ஸோ நம்ம யார் இன்னொருத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண? அது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. அன்பால் மாற்றலாம், நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம். ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது செய்யுது அப்படின்னா, இதை பண்ணாதப்பா செய்யாதப்பான்னு சொல்லி பாருங்கள், அழகாக கேட்கும். இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னா செய்யா, அது மறுபடியும் அதே விஷயங்கள் தான் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அன்பால் எந்த விஷயமும் நம்மளால் மாற்ற முடியும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்படியே நான் சைடில் பாப்பாவுக்கு சாதம் வச்சுட்டேன். சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.